சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமது சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஜோதிட ரத்னா ஸ்ரீ பூங்குடி அம்மா அவர்களை குழுவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு விநாயக சதுர்த்தி சிறப்புகள் என்ற தலைப்புல பேச வந்திருக்காங்க. நன்றிம்மா, நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அன்பே சிவம் அறக்கட்டளை சார்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற எனக்கு உதவி செய்த திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை துவங்குகிறேன். இந்த விநாயகர் சதுர்த்தியை பற்றி சிறப்பு பற்றி நம்ம பேசுறதுக்கு நம்ம எப்பவுமே கேட்கறதுக்குமே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். சரிங்களா? பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும். விநாயகர் சதுர்த்தி என்பது விநாயகரை போற்றி கொண்டாடி வழிபடும் ஒரு அற்புதமான நாளாகும். இந்த நாளில் விநாயகரை நம்முடைய வீட்டில் எழுந்தருளச் செய்து அவரது மனம் மகிழும்படி பூஜைகள் செய்து வழிபட்டு வேண்டிய வரங்களையும் ஆசிகளையும் பெறும் நன்னாள் தான் இந்த விநாயகர் சதுர்த்தி. இந்த நாளில் விநாயகரை வழிபட்டால் அடுத்து வரும் ஓராண்டிற்கு விநாயகரின் அருளால் அனைத்தும் வெற்றிகரமாக சிறப்பானதாக நடைபெறும் என்பது ஐதீகம். தடைகளை அகற்றி ஞானத்தையும் செல்வ வளத்தையும் வழங்கக்கூடியவர்தான் விநாயக பெருமான். அவர் அவதரித்த ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தி நாளை விநாயகர் சதுர்த்தியாக ஆண்டுதோறும் நாம் கொண்டாடுகிறோம். சதுர்த்தி என்பது திதிகளில் 4வது திதியாக வருவது. அதனால் சதுர்த்தி திதியை அடிப்படையாக வைத்தே விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது. விநாயகர் அவன் இருக்கும் இடமே கோவில். நாம செய்யறது என்னன்னா பூஜைகள். ஆகமங்களுக்குள் மட்டுமே அடங்கி விடாத ஆணைமுகனை நாம பூஜை செய்ய போறோம் நாளை. சிலருக்கு எதிலுமே திருப்தி இருக்காது. இன்னும் வேண்டும் வேண்டும் என்று எப்போதுமே அலைந்து கொண்டே இருப்பார்கள். வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டும் தான், ஆனால் அதற்கேற்ற உழைப்பு, திறமை, நேர்மை, முதலீடு எதையும் செலவழிக்காமல் திடீரென்று உச்சிக்கு செல்ல ஆசைப்படுவதில் தான் சிக்கலே ஏற்படுகிறது. உழைப்பு இல்லாத எதையும் நம்புவது ஆபத்தானது. அதே போல பொறுமை இல்லாமல் உறவுகளை அணுகுவதும் பல சிக்கல்களை உருவாக்கிவிடும். இருக்கும் ஒரு வாழ்க்கையை நிதானமாக நேர்மையாக எதிர்கொள்வதுதான் சரி. அப்படி இருந்தால் நிச்சயம் பிரச்சனைகள் வராது. ஒருவேளை வந்தால் இருக்கவே இருக்கிறார் நம்ம பிள்ளையார். எல்லா விக்னங்களையும் தீர்க்கும் விக்னராஜா என்பதால் தான் காணும் இடங்களில் எல்லாம் எழுந்தருளி எளிமையாக அவர் அருள்கிறார். அவருக்கு இந்த நாளை, அதாவது ஆவணி 11ஆம் தேதி என்று 27/8/2025 அன்று அவருக்கு பிறந்த நாள். நம்ம வீட்டுல நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுவோம் இல்லையா? அது போலதான் நமது பிள்ளையாருக்கும் நாம் பிறந்த நாள் கொண்டாட இருக்கின்றோம். அன்றைய நாளில் அருகில் இருக்கும் எந்த கோவிலுக்கும் சென்று அவருக்கு ஒரு வணக்கத்தை போடுங்கள். முடிந்தால் நைவேத்திய பிரியரான அவருக்கு சுண்டல், கொழுக்கட்டை, மோதகம், பாயசம், விதவிதமான பழங்கள் என்று படைத்தும் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை இனிக்க மாற்றி விடுவார். சாலையோரம், மரத்தடி, வீட்டு வாசல் என எங்கெங்கினும் இருக்கும் பிள்ளையாரை எங்கெங்கும் வணங்கலாம். உங்கள் விருப்பம் போல எப்படியும் பூஜிக்கலாம். அதையெல்லாம் ஏற்றுக்கொள்வார் இந்த விநாயகர். எளிமையான தெய்வமான இவரே இறை வடிவங்கள் எல்லாவற்றிலும் முதன்மையானவர் என்பது சிறப்பானது. எங்கு வீற்றிருக்கிறாரோ அப்படி இருக்கும் இடத்துக்கு ஏற்ப திருநாமம் ஏற்பவர்தான் இந்த பிள்ளையார் என்பது விசேஷமானது. ஆலமர கணபதி, அரசமர கணபதி, வன்னிமர கணபதி என்று மரங்களின் பெயராலும், முச்சந்தி கணபதி, வெள்ளி வீதி கணபதி என இருக்கும் இடத்தின் பெயராலும், அவர் எங்கெல்லாம் இருக்கும் அந்த இடத்தின் பெயராலும், அவ்வளவு ஏன் விசா கணபதி, விளையாட்டு கணபதி என்றெல்லாம் கூட இவருக்கு கோவில்கள் உண்டு. ஆகம விதிப்படி அமைக்கப்பெற்ற ஆலயங்களின் ராஜகோபுரத்தின் தெற்கே
விநாயகரையும் வடக்கே முருகப்பெருமானையும் அமைத்திருப்பார்கள். இதனால் இவர் துவார விநாயகர், காவல் விநாயகர், கோபுர விநாயகர் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார். இவரே ஆலய உள் சுவற்றில் கோஷ்டத்தில் இருந்தால் கோஷ்ட கணபதி என்றாவார். சில கோயில்களில் ஈசன் கிழக்கு நோக்கி இருக்க ராஜகோபுரம் அல்லது முக்கிய வாசல் தெற்கு நோக்கி இருக்கும். இங்கு நுழைந்ததும் வழிபடுமாறு ஒரு விநாயகர் அமர்ந்திருப்பார். அவரை எதிர்கொள் விநாயகர் என்று அழைப்பார்கள். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் எழுந்தருளி இருக்கும் நர்த்தன விநாயகர் ஆவடி அருகேயுள்ள திருமுல்லை வாயில் மாசிலாமணி நாதர் கோவிலில் வீற்றிருக்கும் முல்லைவன விநாயகர் போன்றோர் எதிர்கொள் விநாயகர் பட்டியலில் சிறப்பிடம் பிடிப்பவர்கள். இந்த விநாயகர் சதுர்த்தி பூஜை செய்ய எப்போது சிறந்த நேரம், அதற்கான நல்ல நேரங்கள் என்ன அப்படின்லாம் நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். விநாயகர் சதுர்த்தி பூஜை செய்வதற்கு சிறந்த நேரம் ஆகஸ்ட் 27ஆம் தேதி நண்பகல். விநாயகர் பூஜை நேரமான 11:05 மணி, அதாவது 11:05 மணி முதல் மதியம் 1:40 வரை ஆகும். ராகு காலத்தை தவிர்க்க மறக்கவே கூடாது. ஏனென்றால் இது மதியம் 12:22 மணி முதல் மதியம் 1:59 மணி வரை வருகிறது. மதியம் 12:35 மணி முதல் மதியம் 1:18 மணி வரையிலான சுக்ல யோகமும் இந்த வழிபாட்டிற்கு ஒரு நல்ல நேரமாக கருதப்படுகிறது. இதை யாரும் தவறவிடக் கூடாது. விநாயகர் சதுர்த்தியின் முக்கியத்துவம் வாய்ந்த சடங்குகள் இந்த பண்டிகை மிகுந்த உற்சாகத்துடனும் கொண்டாடப்படுகிறது. இந்த கொண்டாட்டம் அப்படிங்கிறது 10 நாட்கள் வரை நீடிக்கும். மேலும் இந்த 10 நாட்களுமே விநாயகர் வழிபடப்படுகிறார். விநாயகர் சக்தி மற்றும் ஞானத்தின் கடவுளாக கருதப்படுகிறார். சிக்கலான விஷயங்களை அவர் எவ்வளவு புத்திசாலித்தனமாகவும் அமைதியாகவும் கையாண்டார் என்பதை காட்டும் பல்வேறு கதைகள் தொடர்புடையவை. கஜானனன், தூம்ரகேது, ஏகதந்தன், வக்ரதுண்டன், சித்தி விநாயகர் மற்றும் பல போன்ற இது போன்ற அவரது அனைத்து நல்ல செயல்களுக்கும் பிறகு அவருக்கு பல பெயர்கள் வழங்கப்படுகின்றன. அனைத்து இந்து கடவுள்களுக்கு முன்பாக முதலில் விநாயகர் வணங்கப்படுகிறார் என்பதன் மூலம் விநாயகர் சதுர்த்தியின் முக்கியத்துவத்தை நாம மதிப்பிட்டுக் கொள்ளலாம். எந்த ஒரு வேலையை தொடங்குவதற்கு முன்பும் அவரது பெயர் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது. மேலும் இது மிகவும் அதிர்ஷ்டசாலி மற்றும் மங்களகரமானது என்று நம்பப்படுகிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி நேர்மறை அதிர்வுகள் வீட்டிற்குள் நுழைய மக்கள் தங்கள் கதவுகளில் விநாயகர் சிலை அல்லது படத்தை வைத்திருப்பார்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு 4 முக்கிய சடங்குகள் உள்ளன. ஒன்று ஆவாகனம். விளக்குகளை ஏற்றி சிலைகளில் தெய்வத்தை ஊற்றும் செயல்முறைதான் அதற்கு பெயர் தீப பிரஜ்வாலன் மற்றும் சங்கல்பம் என்பது. இரண்டாவதாக பிரான் பிரதிஷ்டா, அதாவது பிராண பிரதிஷ்டா என்பது நம் அன்பான விநாயகர் சிலையை வீட்டிற்குள் அல்லது பந்தலில் உள்ள சிலையில் உயிர்ப்பிக்கிறோம். அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு 4 முக்கிய சடங்குகள். இந்த சடங்குகளில் இரண்டாவதாக பிராண பிரதிஷ்டை நடைபெறுகிறது. மூன்றாவதாக சோடசோபச்சாரம். உபச்சாரம். சோடசம் என்பது இங்கு 16 வடிவங்களை குறிக்கிறது. மேலும் உபச்சாரம் என்பது கடவுளுக்கு ஒரு அஞ்சலி. இது கணேஷ் ஜியின் பாதங்களை கழுவுதல், அதாவது பால், நெய், தேன், தயிர் மற்றும் சர்க்கரையில் குளித்து அதை தொடர்ந்து வாசனை திரவியம் மற்றும் கங்கா ஜலம் ஆகியவற்றுடன் தொடங்குகிறது இவருக்கு. அதுதான் சோடசோபச்சாரம். பின்னர் புதிய ஆடைகள், வஸ்திரம், பூக்கள், அக்ஷதம், மாலை, சிந்தூர் மற்றும் சந்தனத்துடன் வழங்கப்படுகிறது விநாயகருக்கு. பின்னர் மோதகம், வெற்றிலை, தேங்காய், தூபக்குச்சிகள், தீபங்கள், மந்திரங்கள் மற்றும் துதிப்பாடல்கள் போன்ற பிரசாதங்களால் சிலையை வணங்குகிறார்கள். நான்காவதாக உத்தர பூஜை. இது மூழ்குவதற்கு முன் பூஜையின் விடைபெறும் விழா. அதாவது கணபதியை நம்ம ஆற்றில கரைப்போம் இல்லையா, அவர் அதை மூழ்குவதற்கு முன் பூஜையின் விடைபெறும் விழா. மக்கள் பந்தல், கோவில் அல்லது வீடு என ஒரே இடத்தில் கூடி
மகிழ்ச்சி அடைகிறார்கள். பாடுவது, நடனம் ஆடுவது மற்றும் வண்ணங்களை பரிமாறிக்கொள்வது அனைத்தும் அவர்களின் வழக்கத்தின் ஒரு பகுதியாகும். விநாயக பெருமானுக்கு விடைபெற நாம் ஆரத்திகளையும் மந்திரங்களையும் ஓதுகிறோம். விழாவின் கடைசி நாளில் விசர்ஜனம் அல்லது நிமஜ்ஜனம் சிலை மூழ்கடிப்பு நடைபெறுகிறது. தொடர்ந்து 10வது நாள் ஆனந்த சதுர்த்தசி அனந்த சதுர்த்தசி என்று பிரபலமாக அழைக்கப்படுகிறது. திருவிழாவிற்கு பிறகு இந்த சிலைகள் ஒரு நதி, கடல் அல்லது வேறு எந்த நீர்நிலையிலும் மூழ்கடிக்கப்படுகின்றன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடற்கரைகளில் கூடி பகவான் கணபதிக்கு விடைபெறுகிறார்கள். இந்த விசர்ஜனத்திற்கு பின்னால் ஒரு கதை உள்ளது. இந்த சடங்கிற்கு பிறகு கணேசன் தனது குடும்பத்தினருடன் மீண்டும் ஒன்றிணைவதற்காக கைலாய மலைக்கு திரும்புவதாக கருதப்படுகிறது. இந்த விழா வாழ்க்கையின் தோற்றம் மற்றும் இறப்பை நினைவு கூறுகிறது. சிலையை நீரில் மூழ்கச் செய்ய எடுத்து செல்லும் போது அது அனைத்து தடைகளையும் அகற்றி அவற்றை இடிப்பதாக கூறப்படுகிறது. பக்தர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மங்களகரமான விழாவை எதிர்நோக்குகிறார்கள். இந்து மதத்தில் மிகவும் பிரபலமான விழாக்களில் ஒன்றானதுதான் இந்த விநாயகர் சதுர்த்தி. ஆண்டுதோறும் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி அன்று கொண்டாடப்படுகிறது. விநாயகர் எனும் அறிவின் தெய்வத்தை வழிபடும் இந்த விழா ஒவ்வொரு தனி நபர் மற்றும் சமுதாய நலனை உண்டாக்கும் ஒரு திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவின் வரலாறு பண்டைய காலத்தினுடையது என்றாலும் இன்று நாம் கொண்டாடும் விநாயகர் சதுர்த்தி காலப்போக்கில் பல மாற்றங்களுக்கு உள்ளாகியுள்ளது. இந்த விநாயகர் சதுர்த்தியின் வரலாறு, அதன் பின்னணி அப்படின்னு பார்க்கலாம். விநாயகரின் தோற்றம் மற்றும் புராணங்கள். விநாயகரின் தோற்றத்தை புராண கதைகள் நிறைய உள்ளன. பல்வேறு புராண கதைகள் உள்ளன அவருடைய தோற்றத்தை பற்றி. அதில் மிகவும் பிரபலமான கதை பார்வதி தேவி செய்த களிமண் சிற்பத்தால் உருவான ஒரு சிறுவன் விநாயகராக உருவாக்கியதை பற்றியது. ஒரு முறை பார்வதி தேவி களிமண்ணை கொண்டு ஒரு சிற்பத்தை வடித்தார். அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்ததால் அதற்கு உயிர் கொடுத்து தன் பிள்ளையாக மாற்றினார். அந்த சிற்பம் செய்யும் போது கையில் களிமண் பட்டுவிட்டதால் தன் பிள்ளையிடம் யாரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என சொல்லிவிட்டு குளிக்க சென்று விட்டார். அப்போது சிவபெருமான் உள்ளே நுழைய முயற்சித்த போது சிறுவன் சிவபெருமானை தடுக்கவே கோபமுற்ற சிவபெருமான் சிறுவனின் தலையை துண்டித்தார். பின்னர் பார்வதி தேவி வந்து நடந்ததை கூறி சிறுவனுக்கு இன்னொரு தலையை ஏற்பாடு செய்யும்படி கட்டளையிட்டார். சிவபெருமானும் தன் பக்தர்களிடம் அவர்கள் முதலில் பார்க்கும் ஜீவராசியின் தலையை எடுத்து வரும்படி கூறினார். எங்கு ஒரு ஜீவராசி உயிருடன் போராடி கொண்டிருக்கிறதோ அந்த தலையை எடுத்து வரும்படி கூறினார். அவர்கள் முதலில் பார்த்த யானையின் தலையை எடுத்து வந்து சிறுவனின் உடலில் பொருத்தினார்கள். இவ்வாறுதான் விநாயகருக்கு யானை முகம் கிடைத்தது. இந்த விநாயகர் சதுர்த்தி வரலாறு, இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்தின் போது ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டியது. வரலாறு மிகவும் நீண்டது. இது மராட்டிய மன்னன் சத்ரபதி சிவாஜி காலத்தில் இருந்தே கொண்டாடப்பட்டு வந்தாலுமே பால கங்காதர திலகர் இதை ஒரு தேசிய விழாவாக மாற்றி அமைத்தார் என்று சொல்லப்படுகிறது. இவர் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது தேசிய உணர்வை வளர்ப்பதற்காகவே இந்த விழாவை பயன்படுத்தினார். அவர் விநாயகர் சதுர்த்தி ஒரு சமூக நிகழ்வாக மாற்றி மக்களை ஒன்று திரட்டினார். இந்த விநாயகர் சதுர்த்தி என்பது வெறும் மத விழா மட்டுமல்ல, இது சமூக ஒருமைப்பாடு, கலாச்சார பரிமாற்றம் மற்றும் சமூக சேவை ஆகியவற்றை ஊக்குவிக்கும் ஒரு நிகழ்வாகும். இந்த விழாவின் போது மக்கள் தங்கள் வீடுகளில், பொது இடங்களில் விநாயகர் சிலைகளை நிறுவி வழிபடுவார்கள். விழாவின் கடைசி நாளில் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்படும். இந்த நிகழ்வு இயற்கையுடன் நமது தொடர்பை நினைவுபடுத்துகிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி இந்தியா முழுவதும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. விழாவின் போது பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், கொண்டாட்டங்கள், சமூக சேவை நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. விநாயகர் சிலைகள் பல்வேறு அளவுகளில், வடிவங்களில் தயாரிக்கப்படுகின்றன. சிலைகள் பொதுவாக
சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களாலேயே தயாரிப்பதால் அவை இயற்கை அமைப்புக்கு எந்த விதமான பாதகத்தையும் விளைவிப்பதில்லை. அதனால இரட்டை பிள்ளையாரை பற்றி நாம இப்போ தெரிந்து கொள்ளலாம். அது ஒரு சமயம் சிவபெருமானை பிரிந்து பார்வதி தேவி தனியாக தவம் செய்ய நேரிட்டது. இந்த இரட்டை பிள்ளையாரும் பற்றி நாம தெரிந்து கொண்டு நிறைய பரிகாரங்களும் இதுலயே நான் சொல்ல போறேன். அப்போது ஒரு சமயம் சிவபெருமானை பிரிந்து பார்வதி தேவி தனியாக தவம் செய்ய நேரிட்டதால் அப்போது விநாயகர் தன்னை போலவே ஒரு வடிவத்தை தன் அருகே உருவாக்கி அந்த திருவுருவத்தையே, அதாவது தன்னையே சங்கல்பம் செய்து கொண்டு பிரிந்த தன் பெற்றோர் விரைவில் ஒன்று சேர பிரார்த்தித்தாராம். சரிங்களா? இதன் அடிப்படையில் மயிலாடுதுறை அருகில் உள்ள திருவேள்விக்குடி திருத்தலத்தில் சங்கல்பம், அதாவது இரட்டை விநாயகர் என்ற பெயரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருளாசி வழங்குகிறார். அதனால் இந்த விநாயகரை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் ஒரு துன்பம் நேரப்பட்டால் இந்த ஆலயத்திற்கு சென்று நாம் அருளாசி வழங்கி அவர் வழங்குவதை நாம் பெற்று சென்று வர வேண்டும். ஆதி இரட்டை விநாயகர் என்று போற்றப்படுபவரும் இவரே. சரிங்களா? அது போலவே திருச்சி பாலக்கரை பகுதியிலும் இரட்டை பிள்ளையார் அருள் புரிகிறார். அங்கும் நாம் சென்று வரலாம். பிள்ளையாருக்கு உரிய தேய்பிறை சதுர்த்தி திதி மட்டுமின்றி திருவோணம் நட்சத்திரம், திருவாதிரை, விசாக நட்சத்திரங்களும் திதிகளில் பஞ்சமியும் இவருக்கு உரியதாக கருதப்படுகிறது. இந்த நாளிலுமே நாம இவரை கண்டு வரலாம். தேய்பிறை சதுர்த்தியில் இவருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து அர்ச்சித்து வழிபட்டால் செவ்வாய் தோஷத்தால் ஏற்படும் தீமைகள் விலகும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் கார் அரிசி, அதாவது மோதகம், கொழுக்கட்டையை செய்து நிவேதனம் செய்தால் சந்திரனால் ஏற்படும் தோஷம் விலகும் என்று சொல்லப்படுகிறது. திருவோண நட்சத்திரத்தில் இந்த இரட்டை பிள்ளையாருக்கு மாம்பழங்கள் நிவேதனம் செய்து ஏழை தம்பதிகளுக்கு அளித்தால் கணவன் மனைவி உறவு பலப்படும் என்று சொல்லப்படுகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். இந்த இந்த நட்சத்திரங்களிலும் இந்த திதிகளிலும் நாம இந்த இரட்டை பிள்ளையாரை தரிசித்து வந்தால், திருவாதிரை அன்று வில்வத்தால் மாலை தொடுத்து இவரை வழிபட்டால் நோய் நொடிகள் குணமாகும், ஆரோக்கியமாக வாழலாம். நோய் நொடி இருக்கிறவங்க நாம திருவாதிரை நட்சத்திரத்து அன்று வில்வத்தால் மாலை தொடுத்து இவரை நாம வழிபட்டு வர வேண்டும். பஞ்சமி திதியில் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் தீரும். இந்த இரட்டை பிள்ளையாருக்கு செல்வ வளமும் பெருகும். பஞ்சமி திதியில பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து வழிபட்டால் கடன் பிரச்சனைகள், செல்வ வளம் பெருகும். இந்த விசாக நட்சத்திரத்தன்று இரட்டை விநாயகருக்கு பூக்களால் தொடுத்த போர்வை போன்ற மலராடை அணிவித்தால், பூக்களால் தொடுத்த போர்வை போன்ற மலராடை அணிவித்தால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தடையின்றி நிறைவேறுமாம். பொதுவாக செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட நாகதோஷம் விலகும். இந்த இரட்டை பிள்ளையாரை செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட நாகதோஷம் விலகும். சனிக்கிழமைகளில் கனி வர்க்கத்தில் ஏதாவது ஒன்றை சமர்ப்பித்து வழிபட்டால் சனியின் தாக்கம் குறையும். ஒவ்வொரு மாத ரோகிணி நட்சத்திரத்தின் போது சந்தனத்தை தங்கள் கைகளாலேயே அரைத்து இரட்டை பிள்ளையார்கள் செய்து வணங்கினால் கடன் தொல்லைகள் நீங்கும். இதை எல்லோருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாத ரோகிணி நட்சத்திரத்தின் போதும் சந்தனத்தை தங்கள் கைகளாலேயே அரைத்து இரட்டை பிள்ளையார்கள் செய்து வணங்கினால் கடன் தொல்லைகள் நீங்கும். ஒவ்வொரு மாத சதுர்த்தியின் போது தம்பதியர்கள் இரட்டை பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை நெய்வேத்தியம் செய்து அந்த கொழுக்கட்டையை பக்தர்களுக்கு தானமாக கொடுத்தால் தங்கம் வாங்கும் சூழ்நிலை உருவாகும். சங்கடகர சதுர்த்தி என்று விரதம் இருந்து இரட்டை பிள்ளையாரை வழிபடுபவர்கள் லட்சுமியின் அருளுக்கு பாத்திரமானவார்கள். அதாவது இரட்டை விநாயகரை தாமரை மலர்களால் அர்ச்சித்தால் வீட்டில் உள்ள பணத்தட்டுப்பாடு நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகுமாம். தஞ்சை திருவையாறு ஐயாரப்பன் கோவிலில் இரட்டை பிள்ளையார் இருக்கிறார். அங்கேயும் நாம சென்று வழிபடலாம். இவர் தஞ்சை திருவையாறு ஐயாரப்பன் கோவிலில்
சந்நிதி முன் நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டால் கல்வியில் சிறந்து விளங்கலாம். அதே போல திருமணமாகாத பெண்கள் சந்தன அபிஷேகம் செய்து வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கும். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்பட சங்கடகர சதுர்த்தியில் அருகம்புல் மாலை அணிவித்து இந்த திருவையாறப்பன் கோவிலில் இருக்கும் இரட்டை பிள்ளையாருக்கு மோதகங்கள் படைத்து வழிபட்டால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நிறைவேறும். மேலும் ஸ்ரீரங்கத்திற்கு அருகில் உள்ள உத்தமர் கோவிலில், திருச்சி உய்யங்கொண்டான் திருமலை சிவன் கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், திருவண்ணாமலை கோவில், சேலம் மாவட்டம் மாத்தூர் தலைவாசலை அடுத்த ஆரகலூரில் இருக்கும் கோவில், ஊட்டி பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள விநாயகர் கோவில் போன்ற இடங்களில் எல்லாம் இரட்டை விநாயகர் சன்னதி உள்ளது. இந்த இரட்டை விநாயகரை ஒரே சன்னதியில் வழிபட்டால் 2 மடங்கு பலன்கள் கிடைக்கும் என்பார்கள். கணபதி சரணம், கஜபதி பாதம் நமஸ்தே. இப்போ நாம விநாயகர் சதுர்த்தி என்னைக்கு அப்படின்னு சில பேருக்கு இன்றும் நாளையும் இருப்பதால் என்று ஆரம்பிக்கலாம்னு ஒரு சிலருக்கு கேள்வி இருக்கும். இப்போ ஆகஸ்ட் 26ஆம் தேதியான இன்று பகல் 2 மணி 22 மணிக்கு துவங்கி சதுர்த்தி திதி ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி பகல் 3:52 வரைக்கும் சதுர்த்தி திதி உள்ளது. அதற்கு பிறகு பஞ்சமி திதி துவங்கி விடுகிறது. அதனால் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டினை ஆகஸ்ட் 26ஆம் தேதி மேற்கொள்ள வேண்டுமா அல்லது ஆகஸ்ட் 27ஆம் தேதி மேற்கொள்ள வேண்டுமா என்ற குழப்பம் நிறைய பேருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 26ஆம் தேதி என்றுதான் மாலை சந்திர உதய நேரத்தில் சதுர்த்தி திதி உள்ளது. அதே சமயம் ஆகஸ்ட் 27ஆம் தேதி என்று மாலை 4 மணிக்கு முன்பாகவே சதுர்த்தி திதி நிறைவடைந்து விடுவதால் இந்த குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக நிறைய பேர் போன் பண்ணி என்கிட்ட கேட்டிருக்காங்க. வளர்பிறை சதுர்த்தி வழிபாடு என்பது சதுர்த்தி திதியை அடிப்படையாக வைத்து செய்யப்படும் வழிபாடு ஆகும். அதனால் ஆகஸ்ட் 27ஆம் தேதி தான் சூரிய உதய நேரத்தில் சதுர்த்தி திதி ஏற்படுகிறது. இதனால் ஆகஸ்ட் 27ஆம் தேதியை தான் விநாயகர் சதுர்த்தியாக கணக்கில் எடுத்துக்கொண்டு வழிபட வேண்டும். இந்த வழிபாட்டை மாலையில் தான் செய்ய வேண்டும் என்று எந்த கட்டாயமும் கிடையாது. ஆகஸ்ட் 27ஆம் தேதி புதன்கிழமை காலை 11 மணி முதல் பகல் 1:40 வரை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டினை நாம செய்யலாம். இதுவே விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டிற்கான சுப நேரமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அன்றைய தினம் அதாவது நாளை மாலையில் சதுர்த்தி திதி இருக்காது என்பதால் காலை முதல் பகல் வரையிலான நேரத்திற்குள் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டினை நாம நிறைவு செய்து கொள்வது மிகவும் நல்லது. அன்றைய தினம் நாம எந்த மாதிரியான விரதம் நடைமுறைகளை நாம பயன்படுத்தலாம் அப்படின்னா, அன்றைய தினம் விடியற் காலையிலேயே எழுந்து சுத்தமாக குளித்து விட்டு வீட்டையும் சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். வாசலில் மாவிலை தோரணம் கட்டலாம். முடிந்தால் 2 வாழைக்கன்றுகளையும் வாசலின் இருபுறங்களிலும் கட்டி வைக்கலாம். பிறகு பூஜை அறையில் சுத்தம் செய்த ஒரு மனையை வைக்க வேண்டும். அதன் மேல் ஒரு கோலம் போட்டு அதன் மேல் ஒரு தலை வாழை இலையை வைக்க வேண்டும். இந்த இலையின் நுனி வடக்கு பார்த்தது போல இருப்பது மிகவும் நல்லது. இந்த இலையின் மேல் பச்சரிசியை பரப்பி வைத்து நடுவில் களிமண்ணாலான பிள்ளையாரை வைக்க வேண்டும். பூமியிலிருந்து உருவான எதுவும் பூமிக்கு திரும்ப போக வேண்டும் என்ற தத்துவம் தான் களிமண் பிள்ளையார். களிமண் மட்டும்தான் என்றில்லாமல் உலோகம், கற்சிலை, விக்கிரகங்களையும் நாம வைக்கலாம். பத்ர புஷ்பம் எனப்படும் பல்வகை பூக்கள் கொண்ட கொத்து, எருக்கம்பூ மாலை, அருகம்புல்லு, சாமந்தி பூவு, மல்லிப்பூ என்று எத்தனை வகை பூக்களை வாங்க முடியுமோ அவரவர் வசதிக்கேற்ப வாங்கி கொள்ளலாம். அதே போல முடிந்த அளவுக்கு சில வகை பழங்களையும் நாம வாங்கி கொள்ளலாம். இவை எல்லாவற்றையும் விட விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான மோதகத்தை செய்து கொள்ள வேண்டும். அதாவது கொழுக்கட்டை, தேங்காய் பூர்ணத்தை உள்ளே வைத்து செய்யப்படுவது மோதகம். இதிலும் ஒரு தத்துவம் இருக்கிறது. மேலே இருக்கும்படி மாவு பொருள்தான் அண்டம், உள்ளே இருக்கும் வெள்ள பூர்ணம் தான் பிரம்மம். அதாவது நமக்குள் இருக்கும் இனிய குணங்களை மாயை மறைக்கிறது. இந்த மாயையை உடைத்தால், அதாவது வெள்ளை மாவு பொருளை உடைத்தால் உள்ளே இனிய குணமான வெள்ள பூர்ணம் நமக்கு கிடைக்கும். அதாவது
விநாயகருக்கு முதலாக இந்த கொழுக்கட்டையை நிவேதனம் செய்தது வசிஷ்ட முனிவருடைய மனைவியான அருந்ததி தேவிதான். இந்த பிள்ளையாருக்கு பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு பிறகு விநாயகர் பாடல்கள் எதை வேண்டுமானாலும் நாம பாடலாம். ஔவையார் தந்த விநாயகர் அகவல், காரிய சித்தி மாலை படிப்பது விசேஷமான பலன்களை தரும். பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை மட்டுமில்லாமல் அவரவர் வசதிக்கேற்ப எள்ளுருண்டை, பாயசம், வடை என்றும் நெய்வேத்தியம் செய்யலாம். பால், தேன், வெல்லம், முந்திரி, அவல் என்று ஒவ்வொன்றிலும் சிறிதளவு எடுத்து ஒன்றாக கலந்து அதையும் நெய்வேத்தியம் செய்யலாம். நிவேதன பொருட்கள் ஒவ்வொன்றிலுமே 21 என்ற கணக்கில் சிலர் வைப்பார்கள். ஆனால் எண்ணிக்கை முக்கியமில்லை, ஈடுபாடுதான் முக்கியம். பிறகு கற்பூரம் காட்டி விரதத்தை முடிக்கலாம். இந்த விரதத்தை காலையிலிருந்தே உணவு எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் அனுஷ்டிப்பது மிகவும் விசேஷம். பூஜை நேரம் வரை பட்டினியாக இருப்பது சிறப்பு. சம்பிரதாயம் பார்க்கக்கூடியவர்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு தொடர்ந்து விரதத்தை அனுசரிப்பார்கள். அப்படி தொடர்ந்து பௌர்ணமிக்கு பிறகு வரும் சதுர்த்தி தினத்தோடு விரதத்தை நிறைவு செய்வார்கள். ஒவ்வொரு விதமான இந்த விநாயகர் சதுர்த்தியை கடைபிடிப்பவர்கள். இத்தனை நாள் விரதத்துக்கு பிறகுதான் பிள்ளையாரை கிணற்றிலோ அல்லது ஏதாவது நீர்நிலையிலோ கொண்டு போய் போடுவது வழக்கமாகும். 15 நாள் அனுசரித்தாலும் சரி, விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் அனுசரித்தாலும் சரி, மேற்கொள்ளும் விரதத்தை உளப்பூர்வமாக, அதாவது உளம் கனிந்த உள்ளபூர்வமாக கடைபிடிக்க வேண்டியதுதான் மிகவும் முக்கியம். பக்தி சிரத்தையோடு நாம் கடைபிடிக்க வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறை இப்படி விநாயகர் சதுர்த்தி அனுசரிப்பது போல மாதம் தோறும் பௌர்ணமிக்கு அடுத்த சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தியாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த நாளிலும் நாம விரதம் இருப்பது சிலருடைய வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு முழுவதும் பட்டினி இருந்து விநாயகர் சிலை அல்லது படத்துக்கு முன்னால் தீபமேற்றி விநாயகர் பாடல்கள், சோத்திரங்களை பாடி மாலையில் கொழுக்கட்டை நெய்வேத்தியம் செய்து பிறகு சந்திர தரிசனம் செய்துவிட்டு எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு விரதத்தை முடிப்பதும் சிலர் வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த விரதங்களால் உள்ளம் மேன்மையடையும், உடல் ஆரோக்கியம் வளரும், எல்லா வளங்களும் நிறையும். விரதம் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்கள் குடும்பத்தினருக்கும் அவர்களை சார்ந்த அனைவருக்குமே விநாயகர் நல்லன எல்லாம் அருள்வார். கஜமுகன் பாதம் போற்றி போற்றி. ஓம். இதுவரை நாம கேட்ட அனைவருக்கும் எனது விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கங்க. பாலகிருஷ்ணன். கேக்குதுங்களா?